கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எபேசியர் 1 4வது வசனத்தை நாம் வாசிப்போம். தமக்கு முன்பாக தாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களுக்கும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று சொல்லுகிறதான ஒரு அழகான ஒரு வேத வசனத்தை நாம் இந்த இடத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. தேவன் எதற்காக நம்மை தெரிந்தெடுத்தார் என்று சொல்லி இந்த இடத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அவர் நம்மை அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த அன்பின் பரிசுத்தம்தான் ஒரு சபையினுடைய வளர்ச்சிக்கு அது மிகவும் பிரதானமாக காணப்படுகிறது. அன்பின் பரிசுத்தம்தான் ஒரு குடும்பத்தினுடைய ஐக்கியத்துக்கும் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கும் பிரதானமாய் காணப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த அன்பின் பரிசுத்தம் என்று சொல்லப்படுவது இன்னைக்கு அநேக சபைகளுக்குள்ளும் குடும்பங்களுக்கும் இல்லாதபடிக்கு என்ன செய்கிறார்கள், அன்பிலே மாயம் கலந்திருக்கிறதான ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு ஆலயத்துக்குள்ளே பிரவேசிப்பவர்களும் சரி, ஊழியம் செய்வதும் சரி, கர்த்தர் தம்மை எதற்காக என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறதான அந்த தெளிந்த சிந்தனை இல்லாதபடிக்கு இன்னைக்கு என்ன செய்கிறார்கள், இருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் தெளிவாக நாம் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் என்னை அழைத்த நோக்கமே என்ன அப்படி சொன்னா, நான் மற்றவர்களோடு கூட நான் வைக்கிற அந்த அன்பு, ஆமென், அந்த அன்பில நான் என்ன செய்யப்படணும், நான் கலக்கம் இல்லாதபடிக்கு ஒருவரை ஒருவர் என்ன செய்யற அன்பாய் விசாரித்து நடத்துகிற ஒரு அனுபவம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு ஏன் சபைகளுக்குள்ள இன்னைக்கு வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னா, சபைகளுக்குள்ளே இன்னைக்கு பிரிவினையின் அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது. சபைகளுக்குள்ளே ஏன் இன்னைக்கு அந்த பிரிவினையின் அனுபவம் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த அன்பிலே நான் நிலைநிற்காதபடிக்கு தனக்கு பிடித்தவர்களோடு கூட நான் அன்பாய் இருப்பேன் என்று சொல்லுகிறதான அந்த சில காரியங்களை நாம் பார்ப்பதனால் இன்னைக்கு சபைகளுக்குள்ள என்ன கிடையாது, வளர்ச்சி அற்றிருக்கிறதான ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். இன்னும் குற்றமில்லாமல் இருப்பதற்காக என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப யார் என்னை குற்றப்படுத்த கூடாது, நானும் யாரையும் குற்றப்படுத்த கூடாது என்று சொல்லுகிற அந்த அனுபவம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இந்த ரெண்டு தன்மைகள், முதலாவது பரிசுத்தமும் இரண்டாவது குற்றமற்ற தன்மைகளும் இருக்கும்போது மட்டும்தான் ஒரு சபைக்குள்ளே வளர்ச்சி உருவாகும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். குடும்பங்களுக்குள்ளே சமாதானமும் ஆசீர்வாதமும் உருவாகும் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. ஆனா இந்த ரெண்டு தன்மைகளும் மற்றிருக்கும் பொழுது இன்னைக்கு சாத்தான் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, அவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு இந்த தன்மை, அதாவது அன்பில் மாயம் உள்ளவர்களையும் மற்றவர்களை குற்றப்படுத்துவர்களையும் கொண்டு இன்னைக்கு சாத்தான் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு அவர்களையே அவன் பயன்படுத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனா இது அநேக பேருக்கு அதை குறித்து அவங்க சிந்திப்பது கிடையாது. தான் செய்வது சரி என்று சொல்லி போகிறார்களே தவிர, தனக்குள்ளே இருக்கிற அந்த குறைபாடுகள் என்னவென்று சொல்லி அவர்கள் தன்னைத்தான் ஆராய்ந்து பார்ப்பது கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் என்னை எதற்காக, ஒரு ஊழியக்காரனாய் ஒரு விசுவாசியாய் என்னை எதற்கு ஆண்டவர் தெரிந்தெடுத்தாரோ, அந்த தெரிந்தெடுத்தல் எதற்கென்று சொல்லுகிறதான அந்த அறிவில்லாதபடிக்கு இன்னைக்கு என்ன செய்கிறார்கள், அவர்கள் தன் சுயமாய் தன் மனம் போன போக்கிலே போய்கொண்டிருப்பதனால இன்னைக்கு என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, சபையிலே வளர்ச்சி இல்லை, குடும்பங்களுக்குள்ளே ஆசீர்வாதம் இல்லாத ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய சபை, நம்முடைய சமுதாயம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய ரெண்டு காரியம். ஒன்று, அன்பில் பரிசுத்தமாய் இருக்கணும். இரண்டாவது, குற்றப்படாத ஒரு அனுபவத்துக்குள்ளாய் இருந்து நம்மை காத்துக்கொள்வோம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய சபையில வளர்ச்சியும் குடும்பங்களுக்குள்ள ஆசீர்வாதத்தையும்
கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் தருவாராக. ஒரு நிமிஷம் நான் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, அப்பா, கேட்டு தியானித்த இந்த வசனங்கள் உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, நான் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றம் இல்லாத ஒரு அனுபவத்தில் ஆண்டவரே அப்பா இருக்க வேண்டும் என்று சொல்லி நீ கற்றுக் கொடுத்தீர். அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. நீ எதற்காக அடியனையும் அடியானை தெரிந்தெடுத்தீரோ அந்த நோக்கத்தை என் ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லுகிற இந்த நிறைவேற்றுகிற ஒரு அனுபவத்தை என் ஆண்டவர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியாண்டிய கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் மூலம் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமென்.